இரண்டாம் உலகப் போரின் ஆரம்ப காலகட்டத்தில் ராக்கெட் டெக்னாலஜி மிக பெருசாக வளர்ந்திருந்தாலும் அதை குறிவைத்து தாக்க அனுப்புகிற அளவுக்கு கைடன்ஸ் சிஸ்டம்ங்கிறது கிடையாது. ரேடாரோ ஜிபிஎஸோ உருவாக்கப்படாத அந்த சமயத்தில் இந்த ராக்கெட்டை எவ்வளோதான் செலவு பண்ணி பக்குவமாக பவர்ஃபுல்லாக உருவாக்கினாலும் குறிவைத்த இடத்தை தாண்டி பல கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் இது விழுது. ஸோ உருவாக்கினா அந்த காசும் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது, அண்ட் நம்ம அட்டாக் பண்ணுறோங்கிற ஒரு விஷயமும் எதிரிகளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அனுப்புகிற ராக்கெட்டை பக்குவமாக குறிவைத்து தாக்குறதுக்காகவே ஒரு புது விதமான டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. புறாக்கள். இந்த புறாக்களை பைலட்ஸாக மாற்றி எதிரி நாட்டை அடிக்கிறதுக்காகவே பக்காவான ஒரு பிளான் போடப்படுது. அண்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, 100% அக்யூரஸியை இந்த புறாக்கள் கொடுத்துருக்கு. எப்படி உருவாக்குனாங்க, எப்படி இந்த பாம் வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். திஸ் இஸ் அன்சைன்ட் ப்ராஜெக்ட் பிஜன்ஸ். சைக்காலஜி மேஜர் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இவருடைய பேரை கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க நம்புகிறேன். பிஎஃப் ஸ்கின்னர். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல் சைக்காலஜி ப்ளஸ் பிஹேவியர் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு டேர்மையே காயின் பண்ணவர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ரொம்பவே சிம்பிள். உங்கள் பிஹேவியரை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும். அந்த மாதிரி மார்க் போடுறது மூலிமா அடுத்த முறை நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தோன்றும். இது உங்களுக்குள்ள இருக்க அந்த பாசிட்டிவ் ஸ்டிமுலஸை பற்றினா தூண்டி விடுது. பட் அதுவே நீங்கள் படிக்கலனா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க தானே செய்யும், நல்ல மார்க் கிடைக்காது. அதனால் அடுத்த முறை இன்னும் நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ இதை நெகட்டிவ் ஸ்டிமுலஸை தூண்டி விடுறது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டிமுலஸை ட்ரிகர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பிஹேவியரை கண்டிஷனிங் பண்ணுறது தான் இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ நாய் நீங்கள் சொல்லி பேச்சை கேட்கறதுக்கு உட்கார சொன்னீங்கன்னா அது உட்காந்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி குட் பாய்ன்னு சொல்லி பாராட்டுவீங்க, ரைட்? அது உட்காரலனா பேட் பாய்ன்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது அந்த நாய்க்குள்ள ஒரு வித்தியாசமான உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. அண்ட் அந்த பிஹேவியரை உங்களால் மாடிஃபையும் பண்ண முடியும். ஏதாவது தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை செய்ய வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் அதை மொத்தமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிஹேவியர் அனாலிசிஸ் அண்ட் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கு விதை போட்டவர் தான் பிஎஃப் ஸ்கின்னர். இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ வில், தன்னிச்சையாக நம்ம செயல்படுறதுங்கிறது ஒரு மாயை தானா. நம்ம ஃபியூச்சரில் எடுக்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்த இல்லை நம்ம பார்த்த பல முடிவுகளோட ஒரு கான்சிக்வன்ஸ். ஸோ நம்ம பார்த்த அந்த முடிவுகள் நம்ம எடுக்க போகிற முடிவுகளை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், நல்ல மழை பெய்யும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுவிட்சை நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக கரண்ட் அடிக்கும். ஸோ மழை நின்றுட்டு அப்புறம் நீங்கள் அந்த சுவிட்சை சரி பண்ணாலுமே மற்ற எல்லா சுவிட்சுமே உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஆனால் கரண்ட் அடிச்சு அந்த சுவிட்ச் மேலே கை வைக்கும் போது மட்டும் ஒரு சின்ன பயம் உங்களுக்கு இருக்கும், ரைட்? அது டெக்னிக்கலாக அந்த சுவிட்ச் மேலே இருக்க உங்கள் பிஹேவியரையே கம்ப்ளீட்டாக மாற்றிது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்ல வராங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் பிஹேவியரையே மாற்றக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டது. அந்த ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனுஷன் பல வித்தியாசமான மிருகங்கள் மேலே டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இவருடைய டார்கெட்டாக இருந்தது எலிகளும் புறாக்களும். எலிகள் ஒரு லிவரை இல்லைனா ஒரு சுவிட்சை அழுத்துறது மூலிமா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி கடைசியாக அது சுவிட்சை அழுத்தினா, அதுவும் பர்ஃபெக்டாக அழுத்தினா மட்டும் தான் சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தையே அந்த எலிகளுக்கு உருவாக்குனாராம். அதே மாதிரி இந்த வீடியோவில் 2 புறாக்கள் பிங் பாங் விளையாடிட்டு இருக்கு. அந்த பாலை புறா டச் பண்ணால் சாப்பாடு கிடைக்காது. ஒரு பக்கத்தில் இருக்க அந்த புறா அந்த பாலை டச் பண்ணி அது பக்கத்து புறா சைடில் போய் விழுந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி வித்தியாசமாக ட்ரெயின் பண்ணி 2 புறாக்களை பிங் பாங்க விளையாட வச்சிருக்காரு. இந்த சமயத்தில் உலகப்போர் உச்சம் அடையும் போது அப்போதைக்கு இந்த கைடன்ஸ் சிஸ்டம்ங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த சமயத்தில் பிஎஃப் ஸ்கின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு பின்பக்கம் இருக்க அந்த சமயத்தில் வானத்தில் நிறைய அந்த பறவைகள் அந்த வி வடிவத்தில் பறந்து போகும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல பறவைகள் ஒன்றா பாயிண்டடாக ஒரே திசையை நோக்கி பறக்குது. இதே மாதிரி நான் ஏன் புறாக்களை ட்ரெயின் பண்ணக்கூடாது? அப்படி ட்ரெயின் பண்ணால் அந்த புறாக்களை ஏவப்படுறது ஏவுகணைகளை கட்டி வச்சு அது ஒரு கைடன்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வருது. பிஜன் கைடட் சிஸ்டம், பிஜிஎஸ் இல்லை கைடட் பிஜன் சிஸ்டம், அது கரெக்டாக ஜிபிஎஸ், அந்த நாட்டு ஜிபிஎஸ்ஸாக இப்போதைக்கு நம்ம புறாக்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஃப் ஸ்கின்னர் இந்த ஐடியாவை கொண்டு போய் அப்போதைக்கு நேஷனல் டிஃபென்ஸ் ரிசர்ச் கமிட்டி கிட்ட வந்து சொல்ல அவங்களுக்கு இந்த ஐடியா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி தோணுது. டக்குன்னு ப்ராஜெக்ட் பிஜனுங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு $25,000 கிட்ட சாங்ஷன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு காசோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா $500,000 சாங்ஷன் பண்ணுறாங்க. புறாக்களை வச்சு விளையாடுறதுக்கு இவ்வளோ காசான்னு சொல்லி உடனே பிஎஃப் ஸ்கின்னர் அந்த ப்ராஜெக்டில் மும்முரமாக இறங்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு பாம் இருக்குன்னா வழக்கமாக அந்த பாம்போட பேலோடுங்கிறது அதோடைய முனையில் தான், நோஸில் தான் இருக்கும். பட் இவர் அவருடைய அந்த பாம் டிசைனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாரு. இவர் உருவாக்குனா அந்த பாம்போட பேலோடுங்கிறது மிடில் போர்ஷனில் இருக்கும். முன்னாடி அதாவது நோஸ் போர்ஷனில் அந்த புறாக்கள் எங்கே போகிறோம் எப்படி போகிறோங்கிற பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ ஓப்பனிங் இருக்கும். அதன் மூலியமாக நம்ம போகிற இடம் கரெக்டாங்கிறத அந்த புறா பார்த்து கைட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனை போடுறாரு. ஸோ புறா பார்த்தோன்னா கைட் பண்ணுறமான்னு கேட்பீங்க. இல்லை, இங்கே உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு விக்ரஸான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போதைக்கு போர் செஞ்ச போராளிகளுக்கு கூட இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இது கண் முன்னாடி ஒரு மூவிங் பிளேட்டை வச்சு அந்த பிளேட்டில் ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை புறா ஃபஸ்ட்டு தொட்டிச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ உடனே புறாவுக்கு ஓகே இங்கே தொட்டா சாப்பாடு கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் கிரியேட் ஆகும். அந்த பிஹேவியரை மாற்றிட்டு
மாற்றிட்ட அப்புறம் அது நார்மலாக தொட்டா பத்தாது, அந்த டாட்டுக்கு பக்கத்தில் தொடணும். எந்த அளவுக்கு அது பக்கத்தில் தொடுதோ அந்த அளவுக்கு அதிகமான சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பக்கம் தொட வச்சு கரெக்டாக அந்த டாட்டில் தொட்டா மட்டும் தான் உனக்கு சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு பிஹேவியர் மாற்றத்தை உருவாக்குனாரு. ஸோ கரெக்டாக டாட்டில் தொட்டா மட்டும் பத்தாது, பறக்கும்போது அது ஆர்டர் செய்யும். அந்த டாட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும். அந்த டாட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வச்சாரு. அண்ட் கரெக்டாக அந்த புறாக்கள் அந்த டாட்டை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதோடைய பிஹேவியரை கம்ப்ளீட்டாக மாற்றினாரு. ஸோ இப்போதைக்கு இந்த புறாக்களை நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா அந்த டாட்டை தொட்டால் தான் அது சாப்பாடு கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கு. அண்ட் அந்த டாட் எங்கே போனாலும் இது கண்ணிலேருந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 64 புறாக்களை பக்காவா பிஎஃப் ஸ்கின்னர் ட்ரெயின் பண்ணாராம். அதுக்கப்புறம் எதிரி நாட்டோட அந்த கப்பல்களை காமிச்சு இதை வந்து டார்கெட் ப்ராக்டிஸாக மாற்றி அதை வச்சும் இந்த பிஎஃப் ஸ்கின்னர் புறாக்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இவர் ட்ரெயின் பண்ணதில் சில புறாக்கள் அந்த டார்கெட்டை சூஸ் பண்ணாமல் டார்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்க அதோடைய நிழலை சூஸ் பண்ண ஆரம்பிச்சுதான். இது அந்த ராக்கெட்டோட பாதைகளை கம்ப்ளீட்டாக மாற்ற செஞ்சுது. ஸோ அதனால் ஒரு புறாவை நம்மனா பார்த்தாது 3 புறாக்களை ஆவரேஜாக நம்ம எடுத்துப்போம். 3 புறாக்களை உட்கார வச்சு அது எங்கே சூஸ் பண்ணுதோ அதோடைய ஆவரேஜை கணக்கை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி இந்த ராக்கெட்டை அனுப்பலாங்கிறத பிளானாக போட்டாங்க. 70% இருந்த அக்யூரசி ரேஞ்சுங்கிறது 3 புறாக்கள் ஒன்றா சேரும்போது 100% அக்யூரசி ரேஞ்சாக மாறுது. போகிற இடத்த பக்காவாக இந்த புறாக்கள் கைட் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ ரெடி பண்ணப்பட்ட அந்த புறாக்களை 3 பிரித்து அந்த ராக்கெட்டோட முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. அது எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சிறகுகளையும் கைகளையும் கட்டிடுவாங்க. அதோடைய அழகோட மேற்புறத்தை வெட்டி ஒரு மெட்டல் ராடை ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடி ஒரு கண்டக்டிவ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ எங்கே போதுன்னு நினைக்குதோ அந்த இடத்த இந்த மெட்டல் ராடை வச்சு அந்த புறா தொடணும். தொடும்போது ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக் சிக்னல் வெளிப்படும். அண்ட் அந்த எலக்ட்ரிக் சிக்னலை பேஸ் பண்ணி இந்த ராக்கெட் எந்த பக்கம் போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கும். அண்ட் 100% இந்த ஒரு அக்யூரசி ரேஞ்சுங்கிறது ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ பக்காவாக இதை ரெடி பண்ணி கொண்டு போய் நேஷனல் டிஃபென்ஸ் கிட்ட கொடுக்க அவங்க இதை அக்செப்ட் பண்ணுற ரேஞ்சில் தான் இருந்தாங்க. பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்காக இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ராக்கெட்டோட முன்னாடி இருக்க பல விஷயங்களை அவங்க மாற்றணும். அதே மாதிரி பல புறாக்களை ட்ரெயின் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, 64 புறாக்கள் அப்போ நடந்த போருக்கு போதுமா? அண்ட் சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அனுப்பின ராக்கெட்டும் வேஸ்ட்டு, அந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட புறாக்களோட அந்த டைமும் வேஸ்ட்டு. அதனாலேயே கைட் பண்ணி அனுப்பி ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக அழிச்சிட்டா பிரச்சனை இருக்காது பார்த்தீங்களா? அதனால் ஆப்பன்ஹைமர் இங்கே வாயா அப்படின்னு சொல்லி அவரை வச்சு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டுச்சு. ப்ராஜெக்ட் பிஜன் வந்து ஃபெயிலியர் கிடையாது. பட் ப்ராஜெக்ட் பிஜனை அவங்க போரில் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ கவலைப்படாதீங்க, எந்த ஒரு புறாக்களும் இதில் கொல்லப்படல. பிஎஃப் ஸ்கின்னர் இதில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே பல வித்தியாசமான சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பிஹேவியர் அனாலிசிஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மிக பெருசாக மாற்றினார். அண்ட் பல ஸ்கூல் சிஸ்டம்லேயுமே பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய இடங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நல்ல பிஹேவியரை தட்டி கொடுத்து கெட்ட பிஹேவியரை பனிஷ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மிக பெருசாக பரப்புனது இந்த மனுஷன் தான். ஸோ இவருடைய இந்த ப்ராஜெக்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு திரும்ப இதை 1950s ரேஞ்சில் ப்ராஜெக்ட் ஆர்கானிக் கண்ட்ரோல், அதாவது ப்ராஜெக்ட் ஆர்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வர பார்த்தாங்க. அந்த சமயத்தில் எலக்ட்ரானிக் கைடன்ஸ் சிஸ்டம்ங்கிறது மிக பெருசாக வளர ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இதை அப்படியே 1950s and 60s ரேஞ்சில் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1970s ரேஞ்சில் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கப்பட்டுச்சு. கடலில் தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக புறாக்களை யூஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. ஸோ ஹெலிகாப்டர்ஸ்க்கு கீழே அந்த புறாக்களை வச்சு கடலில் தொலைஞ்சு போனவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதை மார்க் பண்ணுற மாதிரி இது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் கிடைச்ச அந்த ரிசல்ட்ஸ் படி மனிதர்கள் 30% தான் எஃபிஷியண்டாக இருந்தாங்க. புறாக்கள் 80 to 90% பக்காவாக அந்த தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிச்சு. பட் அப்போதைக்கு டெக்னாலஜி வளர வளர அந்த புறாக்களோட தேவைகள்ங்கிறது குறைக்கப்பட்டுச்சு. பெருசாக அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே புறாக்களை அவங்க இன்வால்வ் பண்ணல. மனிதர்களுக்கு அது ஒரு பெரிய லாஸாக இருந்தாலும் புறாக்கள் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இல்லைனா புறாக்களை ஏவுகணைகளை கட்டி கொண்டு இருப்பாங்க. இதை எதிர்த்தும் பல பேர் அப்போதைக்கு பேசினாங்களாம். மனித உயிர்களை காப்பாற்ற தான் இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எத்திக்கல் தாங்கிற மாதிரி அப்போதைக்கு இதை கவுண்ட்ராக்டும் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஏவுகணைகளை கட்டப்பட்டு போர்களுக்கு இந்த புறாக்களை அனுப்பலனாலும் பல போர்களில் இந்த புறாக்களை தூது அனுப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. தொடக்க காலத்திலிருந்து 2ஆம் உலகப் போர் வரைக்குமே பல போர்களில் இந்த புறாக்கள் தூது அனுப்ப பல மெசேஜஸை ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டு கடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் கூடவே போர்களில் இந்த புறாக்களும் பங்கேற்க தான் செஞ்சிருக்கு. நாம் நினைக்கிறதோட புறாக்கள் புத்திசாலி தான். கொஞ்சம் உஷாராக இருங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.